சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் கவர்மெண்ட்டால் ஏதாவது உங்களுக்கு காரியம் ஆகணுன்னா அத்தனையும் நடக்கும். நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து புகழ் கூடும். இந்த வாரம் உங்களுக்கு ஏதாவது அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கணுன்னா அதற்கான சோர்ஸஸ் எல்லாம் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது? நல்லாவே இருக்குது. கையில் ஏதாவது பணம் இருக்கும். யாருடைய பணமாவது உங்களுக்கு மணி ரொட்டேஷன் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரம் எதிர்பாராத பயணம் வேலையை நிமித்தமாக உங்களுக்கு அமையும். குறிப்பாக நீங்கள் ஏதாவது சிறுதொழில் சுயதொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், லாபங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த வாரத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் நேரடியான தொடர்பாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதோட நீங்கள் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நல்ல விலைக்கு விற்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ப்ராப்பர்ட்டி விற்கிறது மட்டுமல்ல, வீட்டுக்கு வாடகைக்கு டெனண்ட் வர்றதுக்கான வாய்ப்பை காத்துட்ருக்கிறவங்களுக்கும் அதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்க, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. குழந்தைகள் உங்களால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வேறு ஏதாவது மேனுஃபேக்சரிங் வேறு லைனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ அந்த துர்க்கை அர்ச்சனை பண்ணுங்கள். விநாயகரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க.